Welcome to Max Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise number 1.1 sum 7 பார்க்கலாம். Question read பண்ணிக்கலாம் வாங்க. Let a equal to the set of all natural numbers less than 8. So b is equal to the set of all prime numbers less than 8. c is equal to the set of even prime number, verify that அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் ரீட் பண்ணிக்கலாம். a என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், b என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் c என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிசி எதுவுமே நம்மளுக்கு நம்பர்ஸாக தரலை. ஸோ இது மூணுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ எப்படி இருக்கணும்? நேச்சுரல் நம்பராக இருக்கணும், லெஸ் தேன் 8, 8க்குள்ளே இருக்கணும். அது வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னா, நம்ம இப்போ நம்பர் சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1 2 3 அப்படி தான் நம்ம சொல்லிட்டு போவோம். ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரலாகவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3லேருந்து தான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 8க்குள்ளே அப்படின்னா நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்? 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் வரும். 8 வராது. லெஸ் தேன் 8ங்கும் போது 8க்கு குறைவான நம்பர் நம்ம எடுக்கணும். ஸோ 7 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸ்டார்ட் ஃப்ரம் 1லேருந்து 7 வரைக்கும் எழுதணும். வாங்க ஏ எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ பி பார்க்கலாம். பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ இது ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர் எடுக்கணும். ப்ரைம் நம்பர் அதுவும் 8க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் என்ன? ஸோ ப்ரைம் நம்பர்னால் நம்மளுக்கு தெரியும், 2 ஃபேக்டர் தான் வரும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஆல்ரெடி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போன சம்மில் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். இப்போ 8க்குள்ளே இருக்கணும் ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்சோ. இப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 2 3 5 7 வரும். 2, 3, 5, 7. ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா இது இந்த சேம் நம்பரால் தான் டிவிசிபிள் ஆகும், இல்லைனா 1ஆல் ஆகும். ஸோ 1ஆல் மட்டுமே ஆகும், இல்லைனா இதோட சேம் நம்பரால் தான் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 2 1s are 2, 1 2s are 2, அவ்வளோதான். 2 ஃபேக்டர்ஸ் தான் அதுக்கு வரும், அதுக்கு மேலே ஃபேக்டர்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லுவோம். ஸோ 8க்குள்ளே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போ சி பார்க்கலாம். சி என்பது இரட்டை பகா எண். ஸோ த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ப்ரைம் நம்பர் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், அது 8க்குள்ளே மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஈவன் நம்பர் எது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆட் நம்பர் எது, ஈவன் நம்பர் எதுன்னு. இப்போ 2 மல்டிப்ளை பை 2 நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே வருது. அதாவது டிவைடட் பை 2லேயும் 2ஆல் மட்டுமே நம்ம வகுக்கக்கூடிய எண்களெல்லாம் வந்துட்டு நம்ம இரட்டை எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்லேயே வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடியது வந்து இந்த 2 தான். இந்த 2 அப்படிங்கிற நம்பர் தான் வந்துட்டு ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ இன்னொரு விஷயம் கவனிங்க, இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. 8க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஏலையும் பிலையும் கேட்டிருக்காங்க. பட் சியில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டவுட் வரலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 10க்குள்ளே தானே எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, 10க்குள்ளே ப்ரைம் நம்பர் நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம். 10க்குள்ளேன்னு இல்லை, இப்போ 100க்குள்ளே நம்ம ப்ரைம் நம்பரில் நம்ம ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மட்டும்தான் வரும், வேறு எந்த நம்பருமே வராது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வீடியோஸில். இப்போ நம்ம நேராக சம்முக்கு போயிடலாம். இப்போ சி நம்மளுக்கு 2 அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ வாங்க ஈஸியாக சம் போடலாம். ஏன்னா இப்போ நமக்கு ஏ பிசி நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதுதான் நம்மளுக்கு சம்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஏ வந்துட்டு தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி இல்லைங்களா. 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது ஏ. இன்டர்செக்ஷன் பி. 2, 3, 5, 7. ஸோ இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் சம்மில். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் தான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். இப்போ ஏலையும் இருக்கணும், பியிலையும் இருக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். இப்போ 1 பார்த்தீங்கன்னா ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. 2 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, 2 ஏலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது. இப்போ 2 எழுதலாம். 2, 3 காமனாக இருக்குது, ரெண்டு நம்பர்லேயுமே, 2 ஏலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது. ஸோ 3 எழுதலாம். 4 ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. 5 பியிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது, பியிலையும் இருக்குது. ஸோ 5 எழுதிக்கலாம். அடுத்து 7 பார்த்திங்கன்னா ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. ஸோ 7 நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான், நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 2, 3, 5, 7 தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது நமக்கு எல்ஹெச்எஸ்ஸு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்ட்டு சி இருக்குது. இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கிடச்சிருக்கு? 2, 3, 5, 7 கிராஸ் சி. சி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2. ஸோ இதுக்கு நம்ம செட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் நமக்கு இந்த செட்ஸ் தான் 1 நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடு நம்ம எழுதணும். ஸோ நமக்கு ரைட் சைடு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்பர்ஸ் ஏ எழுதியிருக்கேன், கிராஸ் சி நமக்கு தெரியும் 2. ஸோ ஏ கிராஸ் சி. இப்போ இதுக்கு நம்ம செட்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. So next B cross C. B cross C. B நமக்கு தெரியும் ஆல்ரெடி 2, 3, 5, 7. ஸோ கிராஸ் சி 2. ஸோ இதுக்கும் செட் எழுதணும். சேம் ஆஸ் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் தான். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷனாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிற நம்பரை நம்ம இங்கே எழுதணும். இப்போ காமனாக இருக்கிற நம்பர் பார்க்கலாம். ஸோ 1, 2 பியில் இல்லை, பி கிராஸ் சியில் இல்லை. 2, 2 மட்டும்தான் நான் டிக் போடுறேன், நீங்கள் டிக் போட்டுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டிக் போடுறேன். இப்போ 2, 2 இங்கே இருக்குது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. 3, 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 4, 2 இல்லை, 5, 2 இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது பாருங்கள். ஸோ 6, 2 பி கிராஸ் சியில் இல்லை. 7, 2 ரெண்டுலேயுமே இருக்குது, ஏ கிராஸ் சிலையும் இருக்குது, பி கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, ஏ கிராஸ் சிலையும் இருக்குது, பி கிராஸ் சிலையும் காமனாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அந்த நம்பர் தான் எழுதணும். அந்த செட்ஸ் எழுதிக்கலாம். 2, 2, 3, 2,
5, 2, 7, 2. ஸோ இப்போ நமக்கு இது இந்த சம் என்ன 2. ஆல்ரெடி நம்ம 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது 2 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதையும் வச்சு வெரிஃபை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சம் 1. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டு சைடு இருக்கிறதையும் ரைட் ஹேண்டு சைடு இருக்கிறதும் ஈவனாக அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அது வெரிஃபை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2, 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 3, 2, 5, 2, 5, 2, 7, 2, 7, 2. ஸோ ரெண்டுலேயுமே ஈவனாக கரெக்டாக இருக்குது. ஸோ ஈவனாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்ன எழுதணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். வாங்க ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2, 1 and 2, A intersection B cross C equal to A cross C intersection B cross C. So hence proved அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஆர் வெரிஃபைடுன்னு எழுதிடலாம். இல்லைனா hence verified அப்படின்னு எழுதிடலாம். hence வெரிஃபைட் அப்படின்னு எழுதிடலாம். இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் A cross B minus C equal to A cross B minus A cross C. ஸோ இது மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடு LHS எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். B minus C. ஸோ இப்போ Bனா நமக்கு தெரியும் 2, 3, 5, 7. ஸோ C வந்துட்டு மைனஸ் C என்னது 2. ஸோ இப்போ Cயை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி அதை மைனஸ் பண்ணலாம்? ஸோ மைனஸ் Cனா அவ்வளோதான், இந்த Cயை மைனஸ் பண்ணிடணும். Bயிலேருந்து இந்த Cயை மைனஸ் பண்ணணும். C என்ன 2. ஸோ 2வை மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். 3, 5, 7. அவ்வளோதான். B மைனஸ் C 3, 5, 7 தான் நமக்கு B மைனஸ் C. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? A cross C. இப்போ A cross நம்ம இந்த B மைனஸ் Cக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரோடு நம்ம செட்ஸ் எழுதணும். இப்போ வாங்க A cross B minus C. ஸோ A நம்மளுக்கு தெரியும். A 1, 2, 3, 4, 5, 6, 7 cross நம்ம B minus C ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3, 5, 7 இல்லைங்களா? இப்போ இதுக்கு நம்ம செட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் டு ஃபஸ்ட் நம்பர் எழுதலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 1, 3, 1, 3. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2, செகண்ட் நம்பர் 1, 5, 1, 7. அடுத்து செகண்ட் நம்பர் 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது நம்பர் 3, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 5, 3, 5, 5, 7. அடுத்து நம்பர் 6, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ நம்ம இப்போ LHS 1 கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ இப்போ என்ன பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A cross B minus A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B எழுதலாம். A cross B. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு நம்ம செட் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர், ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next number 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next number 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next number 4, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. Next number 5, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. So next number 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. So next number 7, 7, 2, 7, 3, 7, 5 and 7, 7. இப்போ நம்ம A cross C எழுதலாம். A சேம் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ cross C வந்து நம்மளுக்கு 2 தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம செட் எழுதிக்கலாம். ஸோ 1, 2, அடுத்து என்ன எழுதணும், 2, 2 தான், ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லைங்களா. 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. நம்ம A cross B, A cross A, A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் மைனஸ் பண்ணலாம். இப்போ 1, 2 பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், A cross Cயை மைனஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்மில், A cross Bலேருந்து A cross Cயை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ A cross C எது, இதுதான் A cross C, இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறதுனால இதை நான் மைனஸ் பண்ணுறேன். 1, 2 மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே 2, 2 இருக்குது. இப்போ நம்ம இதில் 2, 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3, 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4, 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 5, 2 மைனஸ், அடுத்து 6, 2, அடுத்து இங்கே 7, 2 இருக்குது. 7, 2 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த A cross Cயில் இருக்கிற செட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. பாருங்கள் 7 செட்ஸை நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுதான் நம்மளுக்கு என்னது, A cross B மைனஸ் A cross Cயாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ லெஃப்ட் இருக்கிற நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் A cross C மைனஸ் A cross Cயில் இங்கே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் இல்லைங்களா, அந்த நம்பர்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், அந்த செட்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இது நமக்கு sum 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ sum 1 எழுதியிருந்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி, அதோடு இதை வெரிஃபை பண்ணி அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம sum 1 வந்துட்டு இங்கே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு 1, 3 இருக்குது,
ஸோ 1,3 இருக்குது, 1,5, 1,7 சேம் அதே தான் இந்த செட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நம்ம இப்போ என்ன எழுதணும்? ஃப்ரம் 1 and 2. So 1 and 2, A cross B minus C equal to A cross B minus A cross C is equal. ஸோ நம்ம என்ன எழுதணும்? hence proved. இல்லை they are equalனு கூட எழுதலாம். நம்ம இந்த சம் எழுதாமல் they are equal hence proved அப்படின்னு கூட எழுதலாம். நான் இப்போ hence proved எழுதிக்கலாம். hence கண்டிப்பாக நீங்கள் இந்த லைனை எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.